எல்லாமே அந்த அட்டண்டன்ஸ் வந்து எல்லாமே தேர்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக கிளாஸுக்கு வந்துடுவாங்க, சரியாக இருப்பாங்க. அதே போல் ஒரே கோஷ்டியாக இருப்பாங்க. அதுதான் மெயின். எதாக இருந்தாலும் இப்போது மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து 4-5 கோஷ்டி இருக்கும். ஆனால் இங்கே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் எல்லாம் ஒன்று தான், ஒரே யூனிட், அவ்வளோதான். மீதி யாரும் ஒன்றும் கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக. அதே போல் 100% ரிசல்ட் தானப்பா. ரிசல்ட்லேயும் வந்து ஃபிசிக்ஸ் வந்து எந்த மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் இல்லை, மற்ற டிபார்ட்மெண்ட் கொடுக்காதது கூட ஃபிசிக்ஸ் அந்த தேர்ட் இயர் வெளியில் போகிற செட்டு வந்து அருமையான செட்டு, அருமையான ரிசல்ட்டு கொடுப்பாங்க. அவங்ககிட்ட என்னமோ ஒரு ரேங்க் வரும்னு எதிர்பார்க்குறேன் இந்த ஒரு வருஷம். பார்க்கலாம், ஏன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ மாதிரி இருக்கு இல்லையா. ரேங்க் ஓரளவுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து ஃபிசிக்ஸ்னால் யாரும் படிக்கிறதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. பட் அது ஃபிசிக்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. நீ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது அதே போல் வந்து அடுத்தது வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு ஜஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு என்ட்ரன்ஸ் ஸ்டாட்ஸ் எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ் எழுதி போனீங்கன்னா அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்சிஏ கோர்ஸ் இருக்குது, அதை பண்ணலாம். அப்படிங்கன்னு வச்சிங்களேன், ஃபிசிக்ஸில் வந்து நிறைய கோர்ஸஸ் இருக்குது. எம்எஸ்சியில் வந்து நிறைய கோர்ஸ், பிஎஸ்சியில் மட்டும்தான் பிரான்ச்சஸ் குறையும், எம்எஸ்சியில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதெல்லாம் படிச்சுட்டு போனோம்னு வச்சிங்களேன், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் அதிகமாக இருக்குது. டாக்டரை விட நமக்கு வேல்யூ அதிகம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு கொண்டாந்துட்டு எல்லா இடத்துலையுமே அதை யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க, மெடிக்கல்லேருந்து எல்லாமே. பட் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. அந்த ஏஐ ப்ரோக்ராம் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் யாருன்னா ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பட் நம்ம சப்ஜெக்டின் டெப்த் கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபிசிக்ஸ் மட்டும்தான். பட் வெளியில் இருக்கிறது வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. பட் அதை யாரும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ அடுத்தது கல்யாணம் பண்ணுறதாலும் சரி, இல்லை ஃபர்தராக கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, யோசனை பண்ணிவிட்டு பேரண்ட்ஸுடைய அப்ரூவலோட அந்த ஒப்புதலோடு நீங்கள் வந்து அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் வெற்றி அடையும். அதே போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் ஈடேறும். அதோடைய அதுக்காக என்னுடைய வாழ்க்கை. C. Govindraj sir, whose vision and guidance lead our institution forward. Our beloved, our esteemed coordinator S. Uday Kumar sir, for being the bridge between students and faculty. Our college, our dynamic vice principal sir, Dr. R. Mukesh, for the constant motivation and support. Our dedicated faculty members for shaping our journey with today's stars, for whom this event is dedicated. Our vibrant juniors and present students who carry forward the spirit of this institution. To bring light into this beautiful building, let's invite our dignitaries for the lamp lighting ceremony. We now request our respected principal sir and HOD Shivalingam sir and vice principal sir with some of our faculty and students to kindly come forward for the lighting ceremony. ஒரே ஒரு விஷயம், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃபும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி எந்த ஈகோ இல்லாமல் எந்த விதமான கோஷ்டியும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரியா? தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையா பையா? என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 டிபார்ட்மெண்ட் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம காலேஜில். ஒன்று மேக்ஸ், ஒன்று பிசிக்ஸ். இந்த சிஏன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எஃப்சிஏ, ஃபினான்சியல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஏசிஎஸ், அசோசியேஷன் ஆஃப் கம்பெனிஸ் செக்ரட்டரின்ட்டு.
ICWA, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் இன் இந்தியா. இது எல்லாமே காமர்ஸ் ரிலேட்டட். பட் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸ் தான். மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் மட்டும் தான். ஏன் அப்படின்னா நீட்டு கூட ரிசல்ட் நிறைய வரும். பட் அந்த CA எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 1000 பேர் எழுதுறாங்கன்னா அதில் 2% மட்டும் தான் ரிசல்ட் வரும். அவ்வளோ டஃப்பாக இருக்கும். அதை முடிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது யாருன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸ். யார் மேக்ஸ் படித்தாங்களோ அவங்க மட்டும்தான். ஈவன் பிகாம் படித்தவங்க கூட அதை பிடிக்க முடியாது. மேக்ஸ் முடித்தவங்க அது டெஃபினட்டாக அந்த CA முடிக்கலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதி அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா கவர்மெண்ட் மூலிமா நல்ல காலேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 lakh பேக்கேஜ். இப்போ இயோ வந்து 6 lakh பேக்கேஜுக்கு உங்களுக்கு வேலையெல்லாம் ரெடியாக இருக்குது. பட் அதுக்கு என்ன மெயின் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது எல்லாத்தையும் விட்டுறலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு பேங்க்ல இருக்காங்க இல்லையா, பேங்க்ல இருக்கிற ஸ்டாஃப்லாம் யார் சார், என்ன பிஎஸ்சி காமர்ஸ் படிச்சவங்களா இருக்கிறாங்க, பிகாம் படிச்சவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் நீங்க மட்டும் தான் எழுத முடியும், வேற யாரும் எழுத முடியாது, எழுதவும் தெரியாது. நீங்க படிச்சிருப்பீங்கல்ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், செகண்ட் இயர்ல ஒரு பேப்பர் இருந்துச்சு, அப்ப தேர்ட் இயர் இருக்கும். இந்த ஒன் வேர்டு நிறைய வருமா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தானே. அதுதான் வந்து உங்களுக்கு மெயின் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கு இல்லையா, ப்ரொஃபஷனல் எக்ஸாம் இருக்கு, கிளர்க் எக்ஸாம் இருக்கு. இதுக்கு எல்லாமே பேஸ் என்னன்னா அதுதான். நான் அடிக்கடிக்கு ஒரு புக்கு காட்டியிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் சேரும்போது ஒரு புக்கு காட்டியிருப்பேன். அந்த யார் RS அகர்வால் எழுதின புக்கு நல்லா பெருசாக இருக்கு. அதை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அவங்கள கோச்சிங் கிளாஸ் சரியாக போகணும். பட் இங்கே வந்து நீங்கள் இங்கேயே படிச்சிடுறீங்க, உங்களுக்கு எந்த கோச்சிங் கிளாஸும் தேவையில்லை. ஷார்ட்கட்டில் ஆன்சர் அரைவ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படின்னு முதல் அதை முடிச்சுட்டு அடுத்தது நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ரயில்வே எக்ஸாம்லேயே அதே கொஷின் தான் சரியா. அது எல்லாமே எழுதிட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு பாருங்க. அடுத்து MSc படிக்கணும் விருப்பப்பட்டா MSc படி, டீச்சிங் லைனில் போகிறதா டீச்சிங் லைனில் போ, இல்லை கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும்னா வீட்லேயே உட்காந்து அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்கு வச்சுட்டு இந்த சிலபஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. பழைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க் தனித்தனியாக கிளரிக்கல் எக்ஸாம், பேங்க் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்லாம் எழுதணும். பட் இப்போ கிடையாது, எல்லாமே கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். எல்லா பேங்க்குக்கும் சேர்ந்து ஒரே எக்ஸாம். அதில் வந்து மார்க் அதிகமாக செக்யூர் பண்ணா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கடைசியில் இருக்கிற பேங்க் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க் இருக்குல்ல, லட்சுமி விலாஸ் பேங்க். அதுலேயும் அந்த எக்ஸாம் எழுதிட்டு போனால் மட்டும்தான் பர்மனன்ட் ஜாப். நீங்கள் ரிசர்வ் பேங்க்ல இருந்து போய் ஜாப்ல ஜாயின் பண்ணா என்ன சேலரியோ அதே சேலரி தான் வந்து இந்த லட்சுமி விலாஸ் பேங்க் பிரைவேட் பேங்க்ல ஜாயின் பண்ணணும். அது பர்மனன்ட் ஜாப். ஸோ அந்த மாதிரி இருக்கு நம்மளுடைய அந்த இது ஃபர்ஸ்ட் தனித்தனியாக இருந்தது, இப்போ ஒன்றா இருக்கு. அந்த எக்ஸாம்லாம் நிறைய எழுதுங்க. இந்த தேர்ட் இயர்ஸ் முடிச்சுட்டு போகிறவங்க, PG முடிச்சுட்டு போகிறவங்கள அந்த எக்ஸாம் எழுதிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கு தான் நமக்கு தேவை. ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா எதிரையும் ஜெயிக்க முடியாது. கல்யாணம் பண்ணுறதாலும் சரி, இல்லை ஃபர்தராக எது படிக்கிறது இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸுடைய அனுமதியோட எல்லாமே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய நல்ல மனசுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு எல்லாத்தையும் வாழ்த்துறேன். நன்றி. செகண்ட் இயர் தேர்ட் இயர் அடுத்து நம்ம காலேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயராக செகண்ட் இயராக தேர்ட் இயரே தெரியாது. ஃபஸ்ட் இயர் கூட கூப்பிட்டு நான் தேர்ட் இயர்னு சொல்லுவேன் ரைட்டா. ஆனால் இன்னைக்கு நிலைமை இந்த கிளாஸ் ரூமில் தேர்ட் இயர்ன்றது ஃபுல் கட்டிட்டீங்க ஐடென்டிஃபிகேஷன் ரைட்டா. தேர்ட் இயர் மட்டும் பர்ஃபெக்டாக நாங்கள் தான் ரெண்டாவது வந்து ஃபுல் கட்டிட்டீங்க. அதே போல் நம்ம குத்துவிளக்கு காலையில் வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து பிரைட்னஸ் குத்துவிளக்கு ஏற்றிருந்தா ஏன் அந்த குத்துவிளக்கு ஏற்றுறோம், அதனுடைய பிரைட்னஸ் எப்படி இருக்கோ அதே தான் நம்மளுடைய மனசும். ஓகேவா, நம்ம மனசு போல தான் அந்த இது குத்துவிளக்கு. நீங்கள் குத்துவிளக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எல்லாமே பிரைட்னஸாக இருக்கீங்க இன்னைக்கு பொறுத்தவரை. ஏன்னா நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ட்ரோலில் இருந்தீங்க நீங்கள் ரைட்டா. இன்னைக்கு நம்ம ஸ்டாஃபுக்கு எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய தினம் ரைட் தானே.